இன்னும் எத்தனை நாள் தான் இந்த அழுகை, கண்ணீரின் வாழ்க்கை எனக்கு எப்பொழுதுதான் எனக்கு விடியும் என்று கண்ணீரோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உனக்கு சொல்லுவது ஏசாயா 30:19, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நிபந்தனை அதே வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அன்னாளின் கண்ணீரை துடைக்க யாராலும் முடியவில்லை. அவர் கணவன் கூட அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் அவள் முடிவு செய்தார், என் கண்ணீரை நான் ஏன் வீணடிக்க வேண்டும், இதை தேவ சமூகத்தில் ஊற்றுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஊற்றினார். தேவன் அவள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளித்து அவள் கேட்டபடி அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை, அதுவும் தீர்க்கதரிசியாய், அதற்கு பிறகு 5 குழந்தையும் கொடுத்தார். தாவீது சிக்லாக்கில் எல்லாவற்றையும் இழந்து அழுதார், மிகவும் அழுதார். எல்லோரும் நிந்தித்தார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் அவருடைய கால்களை கரங்களை திடப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் நின்று அழுத போது அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு அநேகவற்றை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். முதல்ல நிபந்தனையில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் தேவ ஜனங்களோடு வாசம் செய்கிறோமா, சபையில் உள்ள ஜனங்களோடு மற்றும் ஜெப குழுக்களோடு ஒரு உறவோடு இருக்கிறோமா? தனித்தனியா அழுதா அணைஞ்சு போயிருவாங்க. ஒரு கள்ளிக்கட்டை எரியாது, 4 வச்சா எரியும். அதனால தேவ ஜனங்களோட ஐக்கியம் கொள்ளும் போது தேவ வசனத்தை கேட்க கேட்க நமக்கு ஆறுதல் பெருகுங்க. இரண்டாவதாக, நம்ம கண்ணீரை வேஸ்ட் பண்றதை விட தேவ சமூகத்தில் அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் சமூகத்திலிருந்து நாம் அழுகும் போது தேவன் நம் கண்ணீரை கேட்டு பெரிய ஆறுதலை நமக்கு கட்டளையிடுவாருங்க. ஏன்னா அவர் மனதுருகுகிற தேவன், உங்க மேல உருக்கமாகவும் இறுக்கமாகவும் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய தயமுள்ள தேவனா இருக்கிறபடினா உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறேன் அப்பா. ஆமாப்பா, நான் அழுது அழுது என்னுடைய துக்கம் மிகுதியாகி அதை பார்த்து மத்தவங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இனி உம்மிடத்தில் ஐக்கியம் கொண்டு உம் ஜனங்களோடு உம் சமூகத்தில் வந்து நான் அழுவேன் அப்பா. ஒரு நல்ல ஐக்கியத்தை எனக்கு தாருமையா. என் கண்ணீரை துடைத்து என் ஜெபங்களுக்கு பதில் தந்து என்னை விடுவியும். இந்த கண்ணீரிலிருந்து என்னை காப்பாற்றும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.